2 நாளைக்கு முன்னாடி நண்பர் ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா டெலிட் பண்ணிட்டாரு. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மெசேஜ் போட்டாரு, திருப்பி டெலிட் பண்ணிட்டாரு. என்னடா அது, மெசேஜ் போடுறாரு டெலிட் பண்ணுறாரு, அப்படி என்னவா இருக்கும்? ஒருவேளை நம்ம திட்டி அனுப்புறாரா இல்லை வேற ஏதாவது சொல்ல வந்தாரா அப்படின்றது ஒரே குழப்பமாக இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய பேருக்கு உங்களுக்கும் குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது மெசேஜ் ஒருத்தவங்க அனுப்பிச்சிட்டு வாட்ஸ்அப்பில் அதுக்கப்புறம் அவங்க டெலிட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன மெசேஜ் அனுப்பிச்சாங்க அப்படின்றது நம்ம பார்த்தா மட்டும்தான் தெரியும், பார்க்கலன்னா நமக்கு தெரியாது. ஏன்னா அதுக்குள்ளே அது டெலிட் ஆயிரும். சரி, எப்படி இதை வந்து ரெக்கவர் பண்ணலாம்? இந்த மாதிரி அனுப்பிச்சிட்டு டெலிட் பண்ணாலும் கூட நம்ம மெசேஜை வந்து படிக்க முடியுமா அப்படின்றத பார்த்தேன். எஸ், கண்டிப்பா முடியும். அதற்காக தான் இந்த காணொளி. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். வெல்கம் டு த தமிழ் நாலேஜ் பேஸ் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீஃபாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம் எப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். அது என்ன ஆப்புன்னு டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 2 மொபைல்லேருந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். மொபைல் 1லேருந்து மொபைல் 2க்கு ஒரு மெசேஜ் அனுப்ப போகிறோம். அனுப்பிட்டு அதை நம்ம டெலிட் பண்ணிடுறோம். இப்போ மொபைல் 2க்கு வந்து போய் பார்க்கும்பொழுது அந்த மெசேஜ் என்ன அனுப்பிச்சாங்கன்னு தெரியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணியிருப்போம், டெலிட் பண்ணியிருப்போம். இது வாட்ஸ்அப் பயன்படுத்தக்கூடிய அனைவருக்குமே இது தெரிஞ்சுது. இது காமனான விஷயம். இப்போ என்ன நம்ம காமிக்க போகிறோம்னா, ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அந்த ஆப் நேம் வந்து Notisave. இந்த ஆப் வந்து ஜஸ்ட் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்கிது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஆப்புக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரைட், இப்போ இந்த சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு மெசேஜ் அனுப்புகிறோம். அனுப்பிச்ச உடனே டெலிட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகி இருக்கக்கூடிய அந்த மொபைலில் என்ன நீங்கள் அனுப்பிச்சிங்கன்றது தெரியும், டெலிட் நீங்கள் பண்ணியிருந்தாலும் கூட. அதை தான் நம்ம இப்போ இதை பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆப்பை வந்து நம்ம ஒன்று இன்ஸ்டால் பண்ணோம். அந்த நீங்கள் ஜஸ்ட் ப்ளே ஸ்டோரில் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஜஸ்ட் Notisave NOTISAVE அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனோட ஒரு ஆப் ஒன்று வரும். ஜஸ்ட் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டலேஷன் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அது இன்ஸ்டால் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னா, இந்த ஆப் வந்து நம்மளுக்கு வந்து ஆஃப்லைனில் எல்லா நோட்டிஃபிகேஷனும் சேவ் பண்ணிவிட்டு இன்கேஸ் வந்து ஒருத்தவங்க டெலிட் பண்ணிட்டாங்க, இப்போ நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு உடனே அவங்க டெலிட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன மெசேஜ் அனுப்பிச்சாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வராது இல்லையா? ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த சாஃப்ட்வேரு இது வந்து ஜஸ்ட்டு இது சேவ் பண்ணிவிட்டு, ஸோ இது சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டெலிட் எது ஆச்சு அப்படின்றத நமக்கு ப்ராப்பராக காமிக்கும். இந்த மெசேஜ் அனுப்பிச்சாங்க, இதுதான் டெலிட் பண்ணாங்க அப்படின்றத காமிக்கும். இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அலோ அக்சஸ் டு நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அலோ பண்ணிக்கோங்க. அலோ பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு நேவிகேஷன் இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். இது ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் த வே நீங்கள் மேலே வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு Notisave இருக்குது இல்லையா, இதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அலோன்னு ஆப்ஷன் வரும். இதை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அலோ அப்படின்னு கொடுங்க. அலோ அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அங்கே போயிருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அனதர் பாப்பப் வரும். என்ன கேட்குதுன்னா, அலோ Notisave டு அக்சஸ் ஃபோட்டோஸ் மீடியா அண்ட் ஃபைல்ஸ் ஆன் அவர் டிவைஸ் அப்படின்னு கேட்குது. ஜஸ்ட் அலோ பண்ணிக்கோங்க. ஸோ இருக்கிற எல்லா லோடிங் எல்லா ஆப்பையுமே அது ஜஸ்ட் என்ன பண்ணிக்குது, நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் எனேபிள் பண்ணோம். இது நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டைம் டிசேபிள் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டைம் டிசேபிள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, சேவ் ஆகிடுச்சு இல்லையா? இப்போது அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இன்ஸ்டால் பண்ணியாச்சு, கான்ஃபிகர் எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போது வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம மெசேஜ் அனுப்பி இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இப்போது இன்னொரு மொபைல்லேருந்து, அது மொபைல் 1லேருந்து மொபைல் 2க்கு நான் மெசேஜ் அனுப்புகிறேன். இப்போ வந்து ஐ ஆம் டெலிட்டிங் தி மெசேஜ். ஓகே, இந்த மாதிரி அனுப்பிச்சிட்டேன். அனுப்பிச்சதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து டெலிவரி ஆகிடுச்சு, டபுள் டிக் வந்துடுச்சு பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து போயிட்டு நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன் இந்த மெசேஜ். ஓகே, டெலீட் ஃபார் எவ்ரி ஒன். இப்போ இந்த டெலீட் பண்ணிவிட்டேன், நான் அனுப்பிச்சிட்டேன். என்னோடய மொபைலில் இன்னொரு மொபைலில் வந்து மொபைல் 2ல் வந்து அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். இதை நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் இப்போ. ஓகே, இப்போ அனுப்பிட்டு இந்த மெசேஜ் நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகிருக்குன்னா, அந்த மொபைலில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அது மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா டெலீட் ஆகிருக்கும். என்னோடய மொபைலுக்கு வந்தாச்சு. இப்போ என்னோடய மொபைலில் வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, டெஸ்டிங் 3 மெசேஜ். 4வது அனுப்பிச்ச மெசேஜ் வந்து டெலீட் ஆகிடுச்சு. இப்போ அவங்க என்ன மெசேஜ் அனுப்பிச்சாங்க அப்படின்றது எனக்கு தெரியல இல்லையா? ஸோ அதை எப்படி போய் பார்க்குறதுனா, நம்ம ஏற்கனவே இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, டேரெக்டாக நீங்கள் அங்கே போயிட்டு அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும்.
ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட்டு இந்த யாரோடைய மெசேஜ் நீங்கள் பார்க்கணுமோ அது ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வருது பாருங்கள். என்ன வந்திருக்குன்னா டெஸ்டிங் அதுக்கப்புறம் ஐ எம் டெலீட்டிங் த மெசேஜ் அப்படின்ற மெசேஜ் அவங்க அமுச்சிருக்காங்க. அமுச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. அவங்க அமுச்ச மெசேஜ் வந்து ஐ எம் டெலீட்டிங் த மெசேஜ், ஆனால் அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. பட் நம்மளுக்கு என்ன வந்துச்சு, அவங்க என்ன அனுப்பிச்சாங்களோ அந்த மெசேஜ் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, என்ன அனுப்பிச்சாங்கன்றது இங்கே காமிக்குது. ஸோ இந்த மெசேஜ் தான் அவங்க அனுப்பிச்சாங்க. பட் அவங்க டெலீட் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம வந்து அவங்க என்ன மெசேஜை அமுச்சு டெலீட் பண்ணாங்கன்றதை இப்படி தான் நம்ம வந்து ஈஸியாக பார்க்கலாம். இந்த மாதிரி பல்வேறு வகையான பயனுள்ள காணொளிகள் வர இருக்குது. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.